சேனல். அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரம்ஜானுக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. ஒரு சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அடுப்பை பற்ற வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பிரியாணி கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் 250 ml, எண்ணெய் சூடானதும் பட்டை 2 துண்டு, லவங்கம் 7லேருந்து 8, 5 ஏலக்காய் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிருக்கேன். 6 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்ததான் உப்பு 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் போல நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் போல நறுக்கின புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரைத்தா பூண்டு விழுது, 2 கட்டி பூண்டு அரைச்சிருக்கேன். பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா சேர்த்து அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி தனித்தனியாக தான் அரைக்கணும். பூண்டை நல்லா வதக்கிக்கணும். அரைத்தா இஞ்சி விழுது. பூண்டு 100 கிராம்னா இஞ்சி 100 கிராம் எடுத்துக்கோங்க. சரிசமமாக அளந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா 15 காய்ந்த மிளகாயை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு. இது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. 6 பெரிய சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கிருக்கேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. 6 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சரி அளவு எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயெல்லாம் சைடில் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இதில் தயிர் 250 ml, எலுமிச்சை சாறு, இது 1 பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. தயிர் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா சிக்கன் 1 kg இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் குள்ளே இறங்குற மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் 1 கையளவு நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 கையளவு நறுக்கின புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே வச்சுருந்த தண்ணி சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சுடு தண்ணியிலேருந்து 1 கப் தண்ணியை சிக்கனில் ஊற்றிடுங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. சீரக சம்பா 500 கிராம் சீரக சம்பாவை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாயில் பண்ண இந்த தண்ணியில் ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க. சீரக சம்பாவுக்கு தண்ணி 1க்கு 3 பதத்துக்கு தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசியை வேகக்கூடாது. லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் சுடு தண்ணியில் இருந்துட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அரிசி போட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்காது, ஆனால் சாஃப்டாக இருக்குது. இந்த பதம் கரெக்டாக இருக்கணும். உடனடியாக தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. மசாலாலாம் சிக்கனோட ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கு. நம்ம வடித்த அரிசி எல்லாத்தையுமே உடனடியாக சேர்த்துருங்க. ஆற வைக்கணும்ல தேவையில்லை. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரே ஈவனாக எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. காற்று போகாமல் இருக்கு. நல்லா கனமான பாத்திரமாக எடுத்து மேலே வச்சுடுங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா தம் ஆகட்டும். அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ரம்ஜானை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் எது இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.